வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்புல பயிற்சி 8.2ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்க. போன பயிற்சியில கூட்டு சராசரி பார்த்தோம். இப்போ இடைநிலை பார்க்க போறோம். அந்த இடைநிலைங்கிற வார்த்தையிலே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. சரிங்களா? கீழ்காணும் தரவுகளுக்கு இடைநிலை அளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இடைநிலை அளவு பாருங்க, எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2, 4, 6, 8, 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பரை ஏறுவரிசையில் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பரை என்ன பண்ணிக்கணும், ஏறுவரிசையில் எழுதிக்கணும். ஸோ 9 நம்பர் அப்படிங்கும்போது நடுவில் இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு இடைநிலை. ஓகேங்களா? இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இடைநிலை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஏறுவரிசையில் எழுதணும், மறந்துடக்கூடாது. இப்போ ஏறுவரிசையில் என்னது, நம்ம சின்னதுல இருந்து பெருசு. ஃபர்ஸ்ட் ஏறுவரிசை சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், 21. செகண்ட் வந்து 41, அடுத்தது 43, 47, 2 இருக்கு பாருங்க. 47, 47, அடுத்தது 47க்கு அப்புறம் 53, அடுத்தது 62, 71, 83, 2, 4, 6, 8, 9 நம்பர் வந்துருச்சு. இதுல நடுவில் இருக்கிற நம்பர் தான். அப்படின்னா 9 நம்பர் இருந்ததுன்னா நடுவில் எத்தனை நம்பர், முன்னாடி 4 பின்னாடி 4 விட்டுட்டு நடுவில் இருக்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். சரிங்களா? இது நம்ம ஃபார்முலா போட போறோம். ஸோ அப்படின்னா இடைநிலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா. இப்போ இதில் வந்து எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா n, அதாவது என்னங்கிறது எவ்வளோ நம்பர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். 9 நம்பர் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒற்றைப்படையில் இருக்கு. 9ங்கிறது என்னது, ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபார்முலா n+1/2 ஆவது உறுப்பு. புரியுங்களா? பின்னாடி இந்த ஆவது உறுப்பு எழுதணும். அது எப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. n வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், 9. 9 + 1/2வது உறுப்பு. ஓகேங்களா? இப்போ 9ஐயும் 1ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்னது, 10. 10 2ஆல வகுத்தா நம்மளுக்கு என்னது, 5. அப்படின்னா 5வது உறுப்பு. 5வது உறுப்பு. அப்புறம் இதில் 5வது உறுப்பு எது, 1, 2, 3, 4, 5. அப்புறம் ஆன்சர் நம்மளுக்கு என்னது, 47. புரியுதுங்களா? அதுதான் இந்த பின்னாடி ஆவது உறுப்புன்னு போடணும். இப்போ 10 நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு. அது வந்து இரட்டைப்படை. ஓகேங்களா? ஒற்றைப்படையா இருந்தா இந்த ஃபார்முலா என்னது, n+1/2 ஆவது உறுப்பு கொடுத்துருக்கு. இப்போ 7 நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 7 + 1 என்னது, 8. 8 2ஆல வகுத்தா என்ன வரும், நம்மளுக்கு 4. அப்புறம் 4வது உறுப்பு எழுதணும். இப்போ 5 நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எழுதணும். 5 + 1 6. 6 2ஆல வகுத்தா 3. அப்புறம் 3வது உறுப்புல 3வது இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க, இதுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. இப்போ பாருங்க, 2, 4, 6, 8, 10 நம்பர் இருக்கு. அப்படின்னா இரட்டைப்படைன்னு என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஏறுவரிசையில் எழுதணும். முதல்ல என்ன பண்ணணும், ஏறுவரிசையில் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் வரும் நம்மளுக்கு, 31. 31க்கு அப்புறம் 35, 36, 37க்கு அப்புறம் 44, 2 தடவை இருக்கு. 44க்கு அப்புறம் 51, அடுத்தது 60, 86, 2 தடவை இருக்கு. 2, 4, 6, 8, 10. இப்போ n வந்து எத்தனை நம்மளுக்கு, 10. இது வந்து நம்மளுக்கு என்னது, இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண். ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு இடைநிலை என்ன பண்ணணும் அப்படின்னா n/2 ஆவது உறுப்பு. ஓகேங்களா? அடுத்தது உறுப்பு மற்றும் n/2 + 1 ஆவது உறுப்பு ஆகியவற்றின் சராசரி. ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப பயந்துக்காதீங்க. சராசரி அப்படின்னாலே என்னது, இந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்படின்னா இங்கே 2 போட்டுக்கிறோம். பாருங்க, இப்போ n/2 இருக்கா, என்னங்கிற இடத்துல என்னது, 10. அப்படின்னா 10/2வது உறுப்பு பிளஸ் அடுத்தது n/2 என்னது, 10/2 + 1வது உறுப்பு. வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்ப பாருங்க, /2 2 நம்பரை கூட்டி 2ஆல வகுக்கிறோம், அவ்வளவுதான். 10/2வது உறுப்பு அப்படின்னா 10 2ஆல வகுத்தா என்னது, 5. அப்படின்னா 5வது உறுப்பு என்னன்னு பாருங்க,
1 2 3 4 அஞ்சாவது உறுப்பு என்னது 44. இப்போ 10 2ஆல் வகுக்கிறோம், என்ன வரும் 5. 5ஓட 1 கூட்டினா எத்தனை 6. அப்படின்னா ஆறாவது உறுப்பு என்ன 1 2 3 4 5. ஆறாவது உறுப்பு எத்தனை 44. இது ரெண்டையும் கூட்டுறோம், 88 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும் 44. அப்படின்னா இடைநிலை நம்மளுக்கு என்னது 44, வேற எதுவும் கிடையாது. நடுவில் இருக்கிற 2 நம்பரை கூட்டி 2 நம்பரை கூட்டுறோம், அதனால 2ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு இடைநிலை கிடைச்சிடும், வேற எதுவும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இடைநிலை. கூட்டு சராசரி அதே மாதிரி தான், இடைநிலை அதே மாதிரி தான். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 3வது சம் பாருங்க. ஏறுவரிசையில் அமைக்கப்பட்ட 11 12 14 18 x+2 x+4 30 32 35 41 என்ற தரவுகளின் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ இந்த இடத்துலையும் வந்து என்ன நம்பர் வரும், அதாவது எக்ஸுங்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஏறுவரிசையில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, இடைநிலையும் கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? இப்போ முதல்ல எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படின்னா n வந்து நம்மளுக்கு என்னது 10. ஓகேவா, அப்படின்னா இது வந்து என்னது இரட்டைப்படை எண். அப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, இடைநிலை சமம் n/2வது உறுப்பு பிளஸ் n/2 + 1வது உறுப்பு. போன சம்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த இதில் உறுப்பு ஆகியவற்றின் சராசரின்னு எழுதணும் இல்லைங்களா? அப்படி எழுதினாலும் கரெக்டு, இல்லை அப்படின்னா இதுலேயே வந்து இப்போ எழுதியிருக்கோம் பாருங்க, /2ன்னு போடுறோம் இல்லையா, இது மாதிரி எழுதினாலும் நம்மளுக்கு ஃபார்முலா கரெக்டு. சராசரின்னா அது 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. இப்போ என்னங்கிற இடத்துல என்ன இருக்கு 10. அப்படின்னா 10 2ஆல் வகுத்தோம்னா என்னது 5வது உறுப்பு. அப்படின்னா என்ன எழுதிக்கலாம், 5வது உறுப்பு பிளஸ் இங்க என்ன வரும் 5ஓட 1 கூட்டினோம்னா 6வது உறுப்பு பை என்னது 2 போட்டாச்சுங்களா. இப்போ இடைநிலை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, கொஸ்டின்லேயே 24ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 5வது உறுப்பு எது 1 2 3 4. 5வது உறுப்பு x+2 பிளஸ் 6வது உறுப்பு எது x+4 பை என்னது 2. இப்போ இந்த 2 வகுத்துல இருக்குது, இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் பெருக்கலாயிரும். அப்படின்னா 24ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம். இப்போ இதில் பாருங்க எத்தனை எக்ஸ் இருக்கு 2x இருக்கு. 4ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா 6. இப்போ 2ஐயும் பெருக்கிறோம், 4 2 8 2 2 4 2x + 6. இப்போ ப்ளஸ் 6 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும் -6 ஆயிரும். இங்கே 2x 48ல் 6 போயிடுச்சுன்னா 42. இப்போ 2 வந்து பெருக்கில் இருக்குது, இந்த சைடு வந்தால் வகுத்தலாக மாறிடும். இப்போ 42 2ஆல் வகுத்து என்ன வரும் 2 2 4 1 2 2. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னது 21. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா சொல்கிறது? அதாவது கொடுத்துருக்கிறத ஃபார்முலா எழுதிக்கிறோம். n வந்து 10 இருக்கனால இரட்டைப்படைக்குரிய ஃபார்முலா. அந்த இருக்கிற நம்பரை போட்டுட்டு இங்கே வகுத்தில் இருக்குது, இந்த சைட் போனால் பெருக்கலாயிருது. அப்புறம் இதை கூட்டிக்கிறோம், கூட்டிட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா, அடுத்த சம் பாருங்க. 4th சம். ஒரு ஆராய்ச்சியாளர் 13 எலிகளின் உணவு தேடும் பழக்கத்தை மைதா மாவை கொண்டு ஆராய்ச்சி செய்து அவை உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கொடுத்துட்டாங்க என பட்டியலிட்டுள்ளார். எலிகள் உணவு தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் இடைநிலை அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 13 நம்பர் கொடுத்துட்டாங்க, அதனுடைய இடைநிலை ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கோம், ஏறுவரிசை. ஃபர்ஸ்ட் ஏறுவரிசையில எழுதிக்குவோம் நம்ம. சரிங்களா, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் 27 எழுதிக்கலாம். 27. அடுத்தது 28. நீங்கள் வேணால் தெரியல அப்படின்னா பாருங்கள் 27 2 தடவை இருக்குது. அடுத்து 28 பாருங்கள் 2 தடவை இருக்குது. ஸோ அப்படின்னா 28 28க்கு அப்புறம் 31 ஒரு தடவை இருக்குது. எழுதியாச்சா? அடுத்தது 32 33 பாருங்கள் 3 தடவை இருக்குது. அப்படின்னா 33 33 33. அடுத்தது 34. இங்கே சாரி பாருங்கள், இங்கே 29 ஒன்று இருக்கா, இந்த இடத்துல 29 எழுதிக்கணும். இப்போ
இப்போ 34, இங்கே 35, அடுத்தது 63. 13 நம்பர் இருக்கான்னு பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 13 நம்பர் இருக்குது, எழுதிட்டோம். இப்போ n சமம் எத்தனை? 13. இது வந்து என்னது? ஒற்றைப்படை எண். ஓகேவா? எழுதியாச்சு. அப்படின்னா நம்மளுக்கு இடைநிலை ஃபார்முலா என்னது? n + 1/2 உறுப்பு. இப்போ என்னங்கிற இடத்துல என்ன இருக்கு? 13. 13 + 1/2 உறுப்பு. 13 + 1 என்னது? 14. 14 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 7வது உறுப்பு. ஓகேங்களா? 13 + 1 14. 14 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு 7. அப்படின்னா 7வதுங்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7. அப்படின்னா 7வது இடத்துல என்ன இருக்கு? 32. அப்படின்னா இந்த கணக்குக்கு இடைநிலை எவ்வளவு? 32. அவ்வளோதான் சமம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் தொகுத்தறி மதிப்பீட்டில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு இடைநிலை அளவு காண்க. பிரிவு இடைவெளி கொடுத்துட்டாங்க. அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் 2 பேர் வாங்கியிருக்காங்க, 10லேருந்து 20 வரைக்கும் 7 பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி வந்து வகைப்படுத்தப்பட்ட மதிப்புகளுக்கு எப்படி இடைநிலை கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கணும். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். பாருங்க, பிரிவு இடைவெளி கொடுத்தாங்க, மாணவர்களின் எண்ணிக்கை. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அடுத்தது குவிவு நிகழ்வெண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா சொல்றது? இந்த குவிவு நிகழ்வெண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற மதிப்பை அப்படியே எழுதிக்கணும் என்னைக்குமே. சரிங்களா? இந்த 2 வந்து அப்படியே எழுதிக்கணும். இதுக்கப்புறம் இந்த 2ஓட அடுத்த நம்பரை கூட்டுறீங்க. 2ஓட 7 கூட்டினா எத்தனை? 9. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நம்பரை கூட்டுறோம். 15ஓட 9 கூட்டினா நம்மளுக்கு என்னது? 24. 24ஓட 10 கூட்டினா நம்மளுக்கு என்னது? 34. 34ஓட 1 கூட்டினோம்னா என்ன வரும்? 45. 45ஓட 5 கூட்டினா என்ன வரும்? 50. பாருங்க, இதை கூட்டி வர ஆன்சரும் இந்த கடைசி ஆன்சரும் நம்மளுக்கு ஒன்றா இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து தானே கூட்டிகிட்டு வரோம். பாருங்க, 5 10 17 19 20 மீதி 2 3 4 5 50 வந்துருச்சிங்களா? அப்போனா நம்ம வந்து இப்போ கேபிட்டல் என் வந்து எத்தனைன்னு வச்சுக்கணும்? 50. அப்படின்னா இந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் 2 பேர் வாங்கியிருக்காங்க, 10லேருந்து 20 வரைக்கும் 7 பேர் வாங்கியிருக்காங்க. அப்போனா ஏன் இதை மட்டும் கூட்டி போட்டுக்கலாம்ல அப்படின்னா, நம்ம இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாவை நம்ம இதில் இருக்கிற மதிப்பு வச்சு தான் கொண்டு வர போகிறோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம மொத்தம் எத்தனை பேர்? நம்மளுக்கு 50 பேர். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்க, இப்போ இடைநிலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எந்த நம்பர் வந்ததுனாலும் சரி, ஒற்றைப்படை இரட்டைப்படை எதாக இருந்தாலும் n/2வது உறுப்பு அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ n எவ்வளவு? 50. 50/2வது உறுப்பு. ஓகேங்களா? அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? 20 2ஆல் வகுத்தோம்னா 25வது உறுப்பு. 25வது உறுப்பு தான் நம்மளுக்கு இடைநிலை. ஆனால் இங்கே வந்து 25ங்கிறது நம்மளுக்கு இல்லை. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இடைநிலை அளவு. இடைநிலை ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா, L + n/2 - m/f இன்ட்டு சி. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இதில் ஒவ்வொரு எழுத்தா என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா இடைநிலைக்கு. இது மாதிரி அட்டவணையாக கொடுத்துட்டாங்கன்னா L + n/2 - m/f. முதல்ல இதை முடிச்சுக்கணும். ஓகேங்களா? முடிச்சுட்டு வர ஆன்சரோட எல்லை கூட்டணும். புரியுதுங்களா? L + n/2 - n/f. இப்போ நம்மளுக்கு n/2 தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 25 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இதில் L அப்படிங்கிறது, இந்த 25 அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இந்த 25ங்கிற நம்பர் இதில் எதுக்குள்ளே வரும்? 24க்கு மேலே தான் வரும். அப்படின்னா எதுக்குள்ள? 34க்குள்ள. அப்படின்னா இந்த லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க? முதல்ல ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 44 வருது அப்படின்னா எதுக்குள்ளே வரும்? 45க்குள்ள. அப்படின்னா அதை பண்ணணும். எங்கே வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இதில் எல்லுங்கிறது இந்த 30 தான் நம்மளுக்கு என்னது? எல். இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிறதுல பிரிவு இடைவெளியில்
கீழ் எல்லை தான் வந்து நம்மளுக்கு எல். இது கீழ் எல்லை தான் நம்மளுக்கு எல். அப்பனா எல் நம்மளுக்கு என்னது 30 எழுதிக்கோங்க. இப்போ n/2 எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 25. இப்போ அடுத்தது m பார்க்குறோம். அந்த m வந்து என்ன அப்படின்னா இந்த இது குவிவு நிகழ்வெண்ணில் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற குவிவு நிகழ்வெண் தான், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குவிவு நிகழ்வெண். அப்போனா m எவ்வளவு 24. அடுத்தது f இருக்கு. fங்கிறது என்னது ஃப்ரீக்வன்சி, அதுதான் வந்து நிகழ்வெண். என்ன வருது நம்மளுக்கு 10. ஓகேங்களா. இப்போ அடுத்தது இன்னொன்று என்ன இருக்கு சி இருக்கு. அந்த சிங்கிறது என்னது பிரிவு இடைவெளியினுடைய அகலம். அப்படின்னா இங்கே பாருங்க ஒன்னொன்னுக்கு எவ்வளோ இருக்கு கேப்பு 10. அப்படின்னா என்ன எழுதிடலாம் 10 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். எல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 30 போட்டுட்டோம். n/2 எவ்வளவு 25. ஓகேங்களா. இப்போ அடுத்தது m எவ்வளவு -24/10 இன்ட்டு 10. இப்போ இந்த 10ஐயும் 10 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 25ல் 24 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னது 1. அப்படின்னா 30 + 1 அப்புறம் என்னது 31. அப்படின்னா இந்த சம்முக்கு வந்து இடைநிலை எவ்வளவு 31. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்ட போதும். என்ன ஃபார்முலா L + n/2 - m/f × c. எல்லுங்கிறது இந்த 25ங்கிறது குவிவு நிகழ்வெண்ணில் பார்த்துடுறோம். பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணதில் கீழ் எல்லை தான் வந்து நம்மளுக்கு எல். அதில் எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி நிகழ்வெண்ணில் இருக்கிறது. எம்ங்கிறது அந்த ரவுண்ட் பண்ண குவிவு நிகழ்வெண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. வேற எதுவும் இல்லை. அதை அப்படியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணி போட்டு போடுறோம். வேற எதுவுமே இல்லை. சரிங்களா. அடுத்தது 6வது சம் பார்க்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. 5 மிகை முழுக்களின் சராசரியானது அதன் இடைநிலை அளவை போல் 2 மடங்கு. அதாவது சராசரி வந்து எப்படி இருக்காங்க அதன் இடைநிலை அளவை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் 4 முழுக்கள் கொடுத்துட்டாங்க, அதன் இடைநிலை அளவு கொடுத்துட்டாங்க. எனில் 5வது முழுவை காண்க. பாருங்க 5 மிகை முழுக்களினுடைய சராசரி தான் வந்து எப்படி இருக்கான் இடைநிலை அளவை போல் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் 4 நம்பர் கொடுத்துட்டாங்க, இடைநிலை அளவு கொடுத்துட்டாங்க. 5வது நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா. இப்போ சராசரினா எக்ஸ் பார். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா σx/n. ஓகேங்களா. இப்போ இது என்னது 3 + 4 + 6 + 9 ஒரு நம்பர் தெரியாது, அதனால எக்ஸ். எத்தனை நம்பர் 5 நம்பர். ஓகேங்களா. இப்போ இந்த 4 நம்பருக்கு கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் தெரியாது x/5. இப்போ இதை கூட்டலாமா 6 4ஐயும் கூட்டினா 10 19 20 21 22. அப்படின்னா 22 + x/5. அப்புறம் நம்மளுக்கு சராசரி எவ்வளவு 22 + x/5. இப்போ இடைநிலை கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு என்னது 6. அதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க சராசரி வந்து இடைநிலை அளவை போல் என்னது 2 மடங்கு. அப்படின்னா சராசரி வந்து இடைநிலை அளவை விட எத்தனை மடங்கா 2 மடங்கு. அப்படின்னா 2ஆல பெருக்கிறோம். சராசரி எவ்வளவு 22 + x/5. 2 இன்ட்டு இடைநிலை நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 6. ஓகேங்களா. அப்போ 22 + x/5 6 2 12. இங்கே வகுத்தில் இருக்குது அந்த சைட் போனால் என்ன ஆயிரும் பெருக்கலாம் மாறிடும். அப்படின்னா 12 இன்ட்டு 5 22 + x = 12 5 60. இப்போ x = 60. 22 அந்த சைட் போனால் நம்மளுக்கு மைனஸாக மாறிடும். 60ல் 22 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இங்கே கடை வாங்கினா 4 5 ஆயிருமா. 5ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னது 38. அப்படின்னா இந்த 5வது நம்பர் என்னவா இருக்கும் 38 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா. கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அது வச்சு தான் நம்ம போடணும். அதுக்காக சராசரி கண்டுபிடிக்கிறோம். 2 இன்ட்டு 6 இடைநிலை போட்டாச்சு. இங்கே வகுத்தில் இருக்குது சைட் பெருக்கெலாம் போட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.